சட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாம் வச்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதில் தவறுகள் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பில்லாத அளவு தான் இருக்கும். பட் சில விஷயங்கள் சட்டத்தை நம்ம தட்டி கரெக்டாக தப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கருத்து உரிமை என்பது இருக்குது. ஏன்னா ஒரு சட்டம் இன்னைக்கு சரின்னு சொல்லப்படக்கூடிய கோர்ட்டில் சொல்லக்கூடிய சட்டத்தை ஒரு 10 20 வருஷம் தள்ளி இன்னொரு கேஸில் இந்த சட்டம் இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்னு காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த கேஸுக்கு இந்த தீர்ப்பு வருது அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒரு ஜட்ஜி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த கிரைம்ஸோ இல்லை விஷயங்களோ தீர்ப்பு கொடுக்கப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை அவங்களே இயற்றினவங்களே சரி, சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே சரி, ஜட்ஜே சரி, அவங்களே சில நேரங்களில் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வருது. அதே மாதிரி எதை பற்றி சொல்ல வரேன்னா, ஹெல்மெட், சீட் பெல்ட் இதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்களே 1000 ரூபாய் 2000 ரூபாய், இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒன்றும் ட்ரிங்க்ஸு கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி விட்டு ட்ரிங்க்ஸ் போட்டு வந்தால் சார்ஜ் பண்ணுறாங்களே ஃபைன், அதுவும் 10,000 அப்படின்றதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு சில விஷயங்கள் நம்மளை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பிறருக்கு ஏற்படக்கூடிய நியூசன்ஸ் ஆறு உயிரிழப்புகள், ஆறு உடலில் பாதிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாகனத்தில் மட்டும் சில விஷயம் இருக்குது. அதில் இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வராததை என்ன பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி நிறைய பேர், இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இத்தனை 1000 பேர் உயிரிழப்பு ஏற்படுறது தலையில் அடிபட்டு தான் அப்படின்றத ஒரு விஷயத்துக்காக தான் ஹெல்மெட் போட்டால் அந்த உயிரிழப்புகளை தடுக்கலாம் அப்படின்னு. பட் இதை செய்யலன்னா ஆனால் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சட்டத்தில் போடுறதுன்றது ஒரு என்னுடைய பொறுத்த வரைக்கும் தவறான கருத்து. அதுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். ஃபைன் போடுறதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் போட்டு தர இந்த மாதிரி ஹெல்மெட்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட ஒரு 200 வச்சு எங்களுக்கு பர்ச்சேசிங் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு கூட 200 வச்சு ஹெல்மெட்டை விற்கலாம். ஆனால் அங்கங்கே இதே காரணமாக வச்சு டிராஃபிக் ஜாம் பண்ணுறது, நியூஸஸ் பண்ணுறது, வரவங்கள்ட்ட ஓடிட்டுருக்க வண்டியில் டயரில் குச்சை தூக்கி அடித்து கீழே உழ வச்சு பிடிக்கிறது, இதெல்லாம் அராஜகங்கள். இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்மளுடைய பர்சனல், என்னுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கிறவங்கள போய் நீங்கள் கம்பல் பண்ண முடியாது. அதேமாதிரி சீட் பெல்ட்டு சேம் அதே தான். சீட் பெல்ட்டுன்றது நம்மளுடைய சேஃப்டி. அதை ஏன் நீ போடல, அதுவும் பக்கத்தில் இருக்கவன் ஏன் போடல அப்படின்னு கேட்குறது ஒரு ராங். அடுத்தது ட்ரிங்க்ஸுக்கு வந்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு ட்ரிங்க்ஸால் அடுத்தவங்கள போய் இடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாதிப்பு 3வது நபருக்கு இருக்கனால அதுக்கு ஃபைன் பண்ணலாம். ஆனால் பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு இருக்கவன் முடியாமல்